இப்போ மாம்பழ அல்வா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். மாம்பழ தோட்டத்தில் போட்டு ஒரு ஃப்ரெஷ்ஷான மாம்பழமா செலக்ட் பண்ணி நம்ம அந்த மாம்பழத்தை பறிச்சு எடுத்துக்கணும். அந்த மாம்பழம் நல்லா கனிஞ்சு இருக்கணும். அப்பதான் மாம்பழ அல்வா செய்யறதுக்கு நல்லா டேஸ்டா இருக்கும். அந்த மாம்பழத்தை கொண்டு வந்து தண்ணியில போட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கணும். அதுல அந்த மாம்பழ பால் எல்லாம் மேல ஒட்டி இருக்கும், அதெல்லாம் எதுவும் இல்லாம மாம்பழத்தை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கணும். இப்ப வாஷ் பண்ண மாம்பழத்தை அதோட தோலை நல்லா பீல் பண்ணி எடுத்துக்கணும். மாம்பழ அல்வாக்கு எப்பவுமே தோல் இருக்கக்கூடாது. தோலை நல்லா சுத்தப்படுத்தி தோலை எடுத்துட்டு அதை இந்த மாதிரி ஸ்லைசஸ் இல்லைன்னா பீசஸா கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்கொயர் பீஸ்ல நான் இப்ப கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதை ஜார்ல போட்டு நல்லா பிளெண்ட் பண்ணி மாம்பழ ஜூஸா எடுத்து வச்சுக்கணும். ரொம்ப ஜூஸ் தண்ணியா இருக்கக்கூடாது, கொஞ்சம் திக்கா இருக்கணும். இப்போ ஒரு கடாயில நெய் ஊற்றி அதை நல்லா காய்ச்சி அதுல இந்த ஜூஸை சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். அந்த பியூரி நல்லா திக்கா வர்ற வரைக்கும் அதை நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கணும். அப்புறம் அதுல தேவையான அளவு ஒயிட் சுகர் சேர்த்துக்கலாம். ஒயிட் சுகர் சேர்த்துக்கிட்டே நம்ம கிளறிக்கிட்டே இருக்கணும். நம்ம எந்த அளவுக்கு கிளறோமோ அந்த அளவுக்கு நெய் அந்த மாம்பழ பியூரியிலேருந்து பிரிஞ்சு வரும். அதுக்கப்புறம் முந்திரியை வறுத்து நெய்யிலேயே வறுத்து நம்ம முந்திரி எடுத்து வச்சுட்டு அந்த நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற மாம்பழ பியூரியில போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டா சூடான சுவையான மாம்பழ ஹல்வா ரெடி. இதை நீங்களும் உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. மாம்பழ ஹல்வா பாக்குறதுக்கே யம்மியா இருக்கு.